வணக்கம். இது ஃபின்டெக் குரு. இங்கே நாம இந்திய பங்குச் சந்தைய அதோட அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள்ல அலசி ஆராயிரோம். ஆமா. எல்லா தகவல்களும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கத்துக்காக மட்டும்தான். முதலீடுகளுக்கு நீங்க செபி அங்கீகாரம் பெற்ற நிபுணர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கணும் அல்லது நீங்களே சொந்தமா முடிவெடுக்கணும். நிச்சயமா. மறுபடியும் ஃபின்டெக் குருக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற நிறுவனம் ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் லிமிடெட். அதாவது NSE-ல JUBLFOOD, BSE-ல 533155. ஆமா, பெரிய நிறுவனம். சரி, நம்ம கிட்ட இப்போ அவங்களோட வருடாந்திர அறிக்கை, கான்ஃபரன்ஸ் கால் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், சில நியூஸ் கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வச்சு ஒரு ஆழமான அலசல் பண்ணிரலாமா? இது முதலீட்டு ஆலோசனை இல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஆய்வு மட்டும்தான். கண்டிப்பா. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ்ங்கிறது இந்தியால ரொம்ப பரிச்சயமான பேரு. குறிப்பா அவங்களோட முக்கிய பிசினஸ் இந்த QSR, அதாவது குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ். ஆமா. இப்ப நீங்க கொடுத்த எங்க .in பகி அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்றாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். ஆமா, அது முக்கியம். எல்லாருக்கும் தெரிஞ்சது டாமினோஸ் பீஸா. அது இல்லாம வேற என்ன இருக்கு அவங்ககிட்ட? டாமினோஸ் தான் அவங்களோட மெயின் பிராண்ட், அதுல சந்தேகமே இல்ல. அதோட பாத்தீங்கன்னா டங்கின் மூலமா டோனட்ஸ், காஃபி விக்கிறாங்க. ஓ, டங்கின் கூட இவங்க கிட்ட தான் இருக்கா? ஆமா. அப்புறம் போப்பீஸ் மூலமா சிக்கன், ஹாங்ஸ் கிச்சன்ல சைனீஸ் ஃபுட், இப்படி சில பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பேர்லே தான் மார்க்கெட்லயும் கிடைக்குது. சரி, இவ்ளோ பிராண்ட்ஸ் இருக்கும்போது இவங்களோட மார்க்கெட் ஷேர் பத்தி ஏதாவது தகவல் இருக்கா இந்த டாக்குமெண்ட்ஸ்ல? இப்போ பீஸால டாமினோஸ் எவ்வளோ ஷேர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி? அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நீங்க கொடுத்த இந்த சோர்ஸ்ல குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேர் நம்பர்ஸ் எதுவும் இல்ல. ஓ, அப்படியா? ஆனா அவங்களோட டிஜிட்டல் பலம் பத்தி நிறையவே பேசியிருக்காங்க. குறிப்பா டாமினோஸ் இந்தியா ஆப் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அது iOS, ஆண்ட்ராய்டு ரெண்டுலயுமே ரொம்ப ஹையஸ்டா ரேட் பண்ணப்பட்டிருக்குன்னு அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. ஓ, அது கவனிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ டிஜிட்டல் தான் எல்லாம். வேற என்ன டிஜிட்டல் சிறப்பம்சங்கள் சொல்றாங்க? அவங்களுக்கே சொந்தமா பர்சனலைசேஷன், ரெக்கமெண்டேஷன் என்ஜின்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களாம். ப்ரொப்ரைட்டரியா? ஆமா, ப்ரொப்ரைட்டரி. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா மேம்படுத்துறதுக்காக. அது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல ஆர்டர் பண்றது, டிரைவ் த்ரூ மாதிரி புதுமையான விஷயங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெயின்ல பீஸா ஆர்டர் பண்றதா? கேட்கவே நல்லா இருக்கே. இது அவங்களோட டெலிவரி நெட்வொர்க் எவ்வளோ ஸ்ட்ராங்னு காட்டுது. சரி, இவ்ளோ பெரிய ஆபரேஷனுக்கு இந்த ஃபுட் எல்லாம் எங்க தயாரிக்கிறாங்க? எப்படி? அது பெரிய சவால் தான். அதுக்காக இந்தியா முழுக்க ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காங்க. 18 கிச்சனரிகள், 4 டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ். 18 கிச்சனரிகளா? ஆமா. இந்த கமிஷரிகரி தான் ஃபுட் ஐட்டம்ஸ் ஓரளவுக்கு தயார் பண்றது, மூலப்பொருட்களை ப்ராசஸ் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குது. சென்ட்ரல் கிச்சன் மாதிரி, வேர்ஹவுஸ் மாதிரி கூட இதுங்க செயல்படுதுன்னு ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கு. அப்போ பீட்சாக்கு தேவையான சீஸ், மாவு, காய்கறி, சிக்கன் எல்லாமே இந்த கமிஷனரிகள்ல தான் ஹேண்டில் பண்றாங்களா? ஆமா, ஆனுவல் ரிப்போர்ட் படி மெயின் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கதான் வாங்கி ப்ராசஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு அனுப்புறாங்க. டாமினோஸ் பீட்சா மாவு இருக்கே, அது குளோபல் ரெசிபி படி சென்ட்ரலா தயாரிச்சு ஃப்ரெஷ்ஷா ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகுதாம். அதுக்காக கிரேட்டர் நோய்டால தனியா ஒரு டோ லேப் கூட வச்சிருக்காங்களாம். பிரத்யேக மாவு லேபா? இது அவங்க குவாலிட்டிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டுது. டெசர்ட்ஸ், டோனட்ஸ் இதுக்கெல்லாம் கூட இப்படி ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கா? இருக்கு. டாமினோஸ் டெசர்ட்ஸ், டங்கன் டோனட்ஸ் இதுக்கெல்லாம் தனி ப்ரொடக்ஷன் வசதிகள் இருக்குன்னு சொல்றாங்க. சமீபத்துல ஒரு சென்ட்ரல் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஸ்டாண்டர்டைசேஷன், குவாலிட்டி, காஸ்ட் எஃபிஷியன்சி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு ரிப்போர்ட்ல இருக்கு. சரி, மூலப்பொருள் வாங்குறதுல அவங்க அப்ரோச் என்ன? குவாலிட்டி, சேஃப்டி இதுக்கெல்லாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? கண்டிப்பா கொடுக்கறாங்க. GFSI சர்டிஃபைட் சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்குறோம்னு ஆனுவல் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்றாங்க. GFSI, குளோபல் ஃபுட் சேஃப்டி இனிஷியேட்டிவ். ஆமா, அது ஒரு உலகளாவிய தரம். சோ இது ஒரு நல்ல குவாலிட்டி கண்ட்ரோலை காட்டுது. அது இல்லாம அடிக்கடி டெஸ்டிங், ரிவ்யூஸ், ஸ்டாஃப் ட்ரைனிங், கம்ப்ளைண்ட் மானிட்டரிங்னு நிறைய விஷயங்கள் பண்றாங்க உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய. ESG பத்தியும் சில விஷயங்கள் பார்த்த மாதிரி இருந்துச்சே. சுற்றுச்சூழல், சமூகம் சம்பந்தமா? ஆமா, ஆனுவல் ரிப்போர்ட்ல 2 முக்கிய ESG கோல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்னு, டாமினோஸ் பொருட்கள்ல ஆர்டிஃபிஷியல் பிரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ் இருக்காதுங்கிறது. ஓ, இது நல்ல விஷயமாச்சே. இன்னொன்னு NAEGRB, அதாவது ஆன்டிபயோட்டிக் எப்போதுமே பயன்படுத்தாத, நோ ஆன்டிபயோட்டிக்ஸ் எவர், பண்ணைகள்ல இருந்து மட்டும்தான் சிக்கன் வாங்குறது. இது கஸ்டமர் நம்பிக்கை, பிராண்ட் வேல்யூ இதுக்கெல்லாம் நல்லது. சரி, ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிறுவனத்தோட மொத்த செயல்பாடு, பிசினஸ் மாடல் இதுக்கு வருவோம். ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் பேசிக்கா என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இவங்க டாமினோஸ், டங்கின், பாப்பீஸ், ஹாங்ஸ் கிச்சன்னு
இந்த மாதிரி QSR பிராண்ட்ஸ் இந்தியால சில பக்கத்து நாடுகள்லயும் நடத்துறாங்க. இதுக்கான லைசென்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ஸை நடத்துறதோட அதுக்கு தேவையான பொருட்களை தயாரிக்க, சப்ளை செய்ய தேவையான கமிஷனரிஸ், சப்ளை செயின் எல்லாத்தையும் இவங்களே மேனேஜ் பண்றாங்க. மாஸ்டர் பிரான்ச்சைசின்னு சொன்னீங்களே, அது என்ன? அதாவது டாமினோஸ் மாதிரி இன்டர்நேஷனல் பிராண்டோட இந்திய செயல்பாடுகளுக்கான முழு உரிமையை இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு டாமினோஸ்க்கு இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ். ஓ, இத்தனை நாடுகளுக்கும் இவங்க தானா? ஆமா. அதே மாதிரி போப்பீஸ்க்கு இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான். டங்கினுக்கு இந்தியா. இதுக்கெல்லாம் இவங்க தான் மாஸ்டர் பிரான்ச்சைசி. அது மட்டும் இல்லாம சமீபத்துல துருக்கி, அசர்பைஜான், ஜார்ஜியால இருக்கிற டிபி யுரேஷியாவை அக்வயர் பண்ணாங்க. ஆமாமா, கேள்விப்பட்டேன். சோ இப்போ அந்த நாடுகள்லயும் இவங்க இருக்கிறாங்க. அந்த டிபி யுரேஷியா இப்போ இவங்களோட சப்சிடியரி. இதெல்லாம் ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கு. அப்போ இவங்களோட பிசினஸ் மாடல்ங்கிறது ரெஸ்டாரண்ட் நடத்துறது, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இந்த பிரான்ச்சைஸ் உரிமைகளை நிர்வகிக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்ததா? கரெக்ட். பிரான்ச்சைஸ் ஆபரேஷன்ஸ், கம்பெனி ஓன் ஸ்டோர்ஸ், எஃபிஷியன்ட் சப்ளை செயின், டிஜிட்டல்ல அதிக கவனம், இதுதான் அவங்க பிசினஸ் மாடலோட தூண்கள். கேர் அப்படிங்கிற வேல்யூஸ், கஸ்டமர் ஃபர்ஸ்ட், அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பெக்ட், எத்திக்ஸ் மூலமா ஜாய் சர்வீஸ் கொடுக்கறோம்னு சொல்றாங்க. இந்த ஆபரேஷன்ஸ் மூலியமா பணம் எப்படி வருது? முக்கியமா செலவு எங்க போகுது? வருமானம் மெயினா ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற ஃபுட் சேல்ஸ்ல இருந்து தான். நீங்க கொடுத்த ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கிற போர்ட் ரிப்போர்ட் படி போன நிதி வருஷம், அதாவது FY25ல கன்சாலிடேட்டட் ரெவென்யூ, அதாவது எல்லா ஆபரேஷன்ஸையும் சேர்த்து சுமார் 81,417,000,000 ரூபாய். ஓ, பெரிய நம்பர். ஸ்டாண்டலோன் ரெவென்யூ, அதாவது பெரும்பாலும் இந்தியா ஆபரேஷன்ஸ் மட்டும், அது 61,46,00,000. Q1 FY26 கான்காலையும் வருவாய் வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே. டெலிவரி சேனல் 24.6% வளர்ந்திருக்கு. ஆனா டைனின் 2.5% தான் வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. டெலிவரிக்கு முக்கியத்துவம் கூடுதுன்னு தெரியுது. ஆமா, அது தெளிவா தெரியுது. பிரான்ச்சைசி ஃபீஸ் மூலமாவும் வருமானம் வருமா? வரும். ஆனுவல் ரிப்போர்ட்ல அக்கவுண்டிங் பாலிசிஸ்ல சொல்லிருக்காங்க. சப் பிரான்ச்சைசி கிட்ட இருந்து வர்ற வருமானம், புது ஸ்டோர் ஓபனிங் ஃபீஸ் இதெல்லாம் கூட வருமானத்துல சேரும். செலவுன்னு பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் தான் பெருசு. ஆமா, அது எதிர்பார்க்கக்கூடியதுதான். ஸ்டாண்டலோன்ல FY25ல மட்டும் சுமார் 14,63,000,000. அதுக்கடுத்தபடியா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், அதாவது சம்பளம், மற்ற பயன்கள், அது ஒரு 11,320,000,000. இது போக ஃபைனான்ஸ் காஸ்ட், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன், கடை வாடகை, கரண்ட் பில்லு, அட்வர்டைசிங்னு மத்த செலவுகளும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஆனுவல் ரிப்போர்ட் நோட்ஸ்ல டீடைல்டா பார்க்கலாம். டெக்னாலஜிலயும் நல்லா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தெரியுதே. நிச்சயமா. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், அப்புறம் ஆபரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஆசம் ஆப், DMS பிளாட்ஃபார்ம், ரா மெட்டீரியல் தேவை எவ்வளவுன்னு ஆட்டோமேட்டிக்கா கணிக்க ஒரு ஆட்டோ இன்டென்டிங் டூல், இப்படின்னு நிறைய டெக்னாலஜில முதலீடு பண்றாங்க. எனர்ஜி சேவிங் எக்விப்மெண்ட்ஸ்க்கு மட்டும் போன வருஷம் கேபெக்ஸ் சுமார் 909 மில்லியன் இருந்திருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி பத்தி ஏதாவது இருக்கா? எக்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. மொத்த வருமானத்துல வெறும் 0.11% தான் வருதுன்னு BSR ரிப்போர்ட்ல இருக்கு. ஓ, ரொம்ப கம்மி தான். இம்போர்ட் பத்தி இன்டர்நேஷனல் விலைவாசியை மானிட்டர் பண்றோம்னு சொல்லிருக்காங்க. இதுல இருந்து சீஸ் மாதிரி சில பொருட்கள் இம்போர்ட் பண்ணப்படலாம் அல்லது குளோபல் பிரைஸ் தாக்கலாம்னு தெரியுது. ஆனா என்ன பொருள் எவ்வளவுன்னு விவரம் இல்ல. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் பத்தி நோட் 50ல சொல்லிருக்காங்க. சரி, இப்போ நிதி செயல்திறன், ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பக்கம் வருவோம். ரெவென்யூ growth எப்படி இருக்கு? growth நல்லாவே இருக்கு. கன்சாலிடேட்டட் லெவல்ல FY25 ரெவென்யூ 81,417 மில்லியன். இது FY24ல 56,550 மில்லியனா இருந்துச்சு. நல்ல ஜம்ப். ஆமா, ஸ்டாண்டலோன் லெவல்லையும் FY25ல 61,046 மில்லியன், அதுக்கு முந்தின வருஷம் 53,418 மில்லியன். இது போர்ட் ரிப்போர்ட்ல இருக்கு. Q1 FY26 கான்கால்லையும் வருவாய் டார்கெட்டை தாண்டிட்டோன்னு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. லாப வரம்புகள், அதாவது ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்கு? ஸ்டாண்டலோன் EBITDA, அதாவது வட்டி, வரி, தேய்மானத்துக்கு முன்னாடி இருக்கிற லாபம் FY25ல 11,807 மில்லியன். நிகர லாபம், அதாவது PAT, அது 1,941 மில்லியன். ROCE, அதாவது முதலீட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருதுங்கிறது, அது 10.8%.
இதெல்லாம் ஆனுவல் ரிப்போர்ட்ல கிராஃபிக்ஸ்லயும் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் இருக்கு. Q1 FY26 கான்கால்ல EBITDA 18.2% வளர்ந்து 290 கோடியாவும் மார்ஜின் 12.9%ஆவும் இருக்குன்னு சொன்னாங்க. ப்ரீ இண்டேஎஸ் படி ஸ்டாண்டலோன் EBITDA வளர்ச்சி 22.5%ஆ இருந்துச்சாம். ஆமா ஆமா அதே கவுழ்வால்ல ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. இந்திய கன்சியூமர்ஸ் ரொம்ப பிரைஸ் சென்சிட்டிவ். ஆமா, அது உண்மைதான். அதனால கிராஸ் மார்ஜின்ல ஒரு அழுத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சேல்ஸ் அதிகமானாலும் லாப விகிதம் அதே அளவு கூடாம இருக்கலாம், ஏன் குறைய கூட செய்யலாம். இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி. கீ ரேஷியோஸ்ன்னு பார்த்தா ஸ்டாண்டலோன் இபிஎஸ் ஒரு பங்குக்கான வருமானம் FY25ல பேசிக் 2.94 ரூபீஸ், டைலூட்டட் 2.93 ரூபீஸ். போன வருஷத்துக்கு ஒரு பங்குக்கு 1 ரூபி 20 பைசா டிவிடெண்ட் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபியூச்சர் பிளான்ஸ், growth ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். என்ன பண்ண போறாங்களா? கான்கால் தகவலின்படி நிறைய லட்சிய திட்டங்கள் இருக்கு. டாமினோஸ் இந்தியாவில் தொடர்ந்து வளரணும், ப்ராஃபிட் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. போப்பீஸ் பிராண்டை இந்தியாவோட ஃபேவரட் சிக்கன் பிராண்ட் ஆக்கணும்னு ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்காங்க. மெனு இனோவேஷனை வேகப்படுத்துறது, அவங்களோட சொந்த டிஜிட்டல் ஆப், வெப்சைட் மூலமா வர சேல்ஸோட பங்கை அதிகப்படுத்துறது, டெலிவரி டைமை 20 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வர்றது, இதெல்லாம் கூட முக்கியமான முன்னுரிமைகளாம். ஸ்டோர் எக்ஸ்பான்ஷன் பத்தி ஏதாவது பெரிய திட்டம் இருக்கா? இருக்கு, அது ஒரு பெரிய திட்டம். அடுத்த 3 வருஷத்துல 1000 புது கடை திறக்க போறாங்களாம். 1000மா? பெரிய நம்பரா இருக்கே. ஆமா, Q1 FY26 கான்கால்ல இன்வெஸ்டர் டே மீட்டிங்கை ரெஃபர் பண்ணி சொல்லிருக்காங்க. இது ரொம்ப லட்சியமான இலக்கு தான். டெக்னாலஜி பயன்படுத்துறதுலயும் கவனம் செலுத்துறாங்களா? கண்டிப்பா. பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிக்கு AI யூஸ் பண்றது, ரெஸ்டாரண்ட், கமிஷரி, லாஜிஸ்டிக்ஸ்ல ஆட்டோமேஷனை அதிகப்படுத்துறது, ஆட்டோ இண்டென்டிங் டூல், DMS, ஆசம் மாதிரி இப்படின்னு நிறைய பிளான்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கு. ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. செலவை குறைக்கிறது, கேபிட்டலை சரியா பயன்படுத்துறது, இதுலயும் கவனம் செலுத்த போறாங்களாம். கடை சைஸை மாத்தி அமைக்கிறாங்களாம். இப்ப 1100, 1200 ஸ்கொயர் ஃபீட். ஆனா டியர் 3-4 ஊர்கள்ல 40-50 சீட் வரை தேவைப்படலாம்னு சொல்றாங்க. டாமினோஸ் CZ ரிவார்ட்ஸ்னு ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராம் நல்லா போகுதாம். அது டிஜிட்டல் growthக்கும் ரிப்பீட் கஸ்டமர்ஸ்க்கும் உதவுதுன்னு Q1 கான்கால்ல வாதிச்சிருக்காங்க. அப்புறம் டங்கின், ஹாங்ஸ் கிச்சன் பிராண்டுகளோட யூனிட் எக்கனாமிக்ஸ், அதாவது ஒரு கடையிலிருந்து வர லாபத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கறாங்க. இதுங்க இப்போதைக்கு ஓவரால் மார்ஜினை கொஞ்சம் இழுக்குது போல. அடுத்த 2 வருஷத்துல இந்த பாதிப்பை பாதியா குறைக்க டார்கெட் வச்சிருக்காங்க. ESG முயற்சிகளையும் தொடர்ந்து முதலீடு செய்வோம்னு ஆனுவல் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. வளர்ச்சி திட்டங்கள் நல்லா இருந்தாலும் இதுல இருக்கிற ரிஸ்கையும் பார்க்கணும் இல்லையா? இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது என்னென்ன முக்கிய அபாயங்கள் தெரியுது? நிறைய இருக்கு. முதல் விஷயம், ரா மெட்டீரியல் விலை ஏறி இறங்குறது. சீஸு, மாவு, காய்கறி, சிக்கன் விலை மாறுனா லாபம் பாதிக்கும். ஆமா, அது பெரிய ரிஸ்க் தான். இதை சமாளிக்க ரியல் டைம் மானிட்டரிங், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பண்றோம்னு ரிப்போர்ட்ல சொல்றாங்க. ரெண்டாவது, QSR இண்டஸ்ட்ரியில போட்டி ரொம்ப அதிகம். ஆமா, இப்ப நிறைய புது பிளேயர்ஸ் வராங்க. இது ப்ராஃபிட் மார்ஜின்ல அழுத்தத்தை ஏற்படுத்தும். கான்கால்ல நடந்த பிரைஸ் சென்சிட்டிவிட்டி விவாதமே அதுதான் காட்டுது. உணவு பாதுகாப்பு, தரம், இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா பிராண்ட் பெயர் ரொம்ப டேமேஜ் ஆகும். அதுக்கு தான் GFSI சர்டிஃபிகேஷன், டெஸ்டிங், ட்ரெய்னிங்னு இவ்ளோ கவனம் செலுத்துறாங்க. நிறைய ஊழியர்கள் இருக்கிறதால எம்ப்ளாயி சேஃப்டியும் முக்கியம், குறிப்பா டெலிவரி ஆட்களுக்கு. டிஜிட்டல்ல இவ்ளோ சார்ந்திருக்கிறதால சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க்கும் இருக்கு. டேட்டா பிரீச், பிசினஸ் நின்னு போறது, இதெல்லாம் நடக்கலாம். ஆமா, அதுக்காக NIST CSF, ISO 72001:2022, PCI DSS V4.0 மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்க. அப்புறம் ரெகுலேட்டரி சூழல். ஆமா, சட்டத்திட்டங்கள். GST ஆன்டி ப்ராஃபிட்டேரிங் கேஸ் ஒன்னு இன்னும் பெண்டிங்ல இருக்கு. செபி, கம்பெனிஸ் ஆக்ட், ஃபுட் சேஃப்டி, லேபர் லாஸ்னு நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ESG ரூல்ஸும் அதிகமாயிட்டே வருது. பொருளாதாரம் மந்தமாச்சுன்னா இல்ல தேவை குறைஞ்சா அதுவும் பாதிக்கும் இல்லையா? ஆமா, கன்சியூமர் ஸ்பெண்டிங் குறையும். ஆனுவல் ரிப்போர்ட்லயே மியூட்டட் டிமாண்ட் என்வாயர்மெண்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. கவனிச்சேன். DP யுரேஷியா அக்விசிஷன் சம்பந்தமான இம்பேர்மெண்ட் ரிஸ்க்கும் கவனிக்கணும். குட்வில், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் எல்லாம் சேர்த்து கம்பெனியோட மொத்த சொத்துல கணிசமான பங்கு 19.66% இருக்கு. இதோட மதிப்பு சில அனுமானங்களை சார்ந்து இருக்கு. அதுல நிச்சயமற்ற தன்மை இருக்குன்னு ஆடிட்டர் ரிப்போர்ட்லயே கீ ஆடிட் மேட்டர்ஸ்லயே சொல்றாங்க. மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட்ஸை டாமினோஸ் மாதிரி நம்பி இருக்கிறதும் ஒரு வகை ரிஸ்க் தான். அப்புறம் இவ்ளோ பெரிய growth பிளான்ஸை, 1000 கடை, 20 நிமிஷம் டெலிவரி, புது பிராண்ட்ஸை
வெற்றிகரமா செயல்படுத்துறதுலயும் சவால்கள் இருக்கு. எக்ஸிகியூஷன் ரிஸ்க். கடைசியா ஒரு டெக்னிக்கல் விஷயம். ஆடிட் ரிப்போர்ட்ல ஸ்டாண்டலோன்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சில டேபிள்ஸ்லயோ டேட்டாபேஸ்லயோ ஆடிட் ட்ரெயில் அம்சம் சரியா எனேபிள் ஆகலன்னு சொல்லிருக்காங்க. இது ஒரு கம்ப்ளையன்ஸ் இஷ்யூ. இதையும் கவனிக்கணும். சரி, இந்த ஆழமான ஆய்வு மூலமா ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் பத்தி ஒரு நல்ல தெளிவான பார்வை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நம்மகிட்ட இருந்த ஆதாரங்களை வச்சுதான் இந்த விவாதம் நடந்தது. ஆமா, இந்த ஆதாரங்கள் காட்டுறத வச்சு பார்த்தா ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான டிஜிட்டல் பேஸ், நல்ல சப்ளை செயின், பாப்புலர் பிராண்ட்ஸ் இருக்கு. QSRல ஒரு முக்கியமான பிளேயர் தான். ஆனா அதே சமயம் ரா மெட்டீரியல் விலை, கடுமையான போட்டி, ரெகுலேஷன்ஸ், அப்புறம் அவங்களோட பெரிய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துறதுல இருக்கிற சவால்கள்னு கணிசமான ரிஸ்க்கும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கலந்துரையாடல் முழுக்க முழுக்க தகவல் மற்றும் ஆய்வு நோக்கத்துக்காக மட்டும்தான். இது எந்த விதத்திலையும் முதலீட்டு ஆலோசனை கிடையாது. எந்த முதலீட்டு முடிவையும் கெடுக்கிறதுக்கு முன்னாடி செபி அங்கீகாரம் பெற்ற நிதி ஆலோசகரை கேளுங்க, அல்லது நீங்களே சொந்தமா ரிசர்ச் பண்ணுங்க. இந்த சோர்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒன்னு புரியுது. ஜூபிலண்ட் ஒரு சிக்கலான கணக்க தீக்க முயற்சி பண்றாங்க. ஒரு பக்கம் பயங்கர வேகமா விரிவடையணும், இன்னொரு பக்கம் செலவை கட்டுப்படுத்தணும், குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், அதுவும் இந்தியாவோட பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்ல. இது உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. அடுத்த 3 வருஷத்துல 1000 கடை திறக்கிறது, 20 நிமிஷ டெலிவரி மாதிரி லட்சியங்களை ப்ராஃபிட் மார்ஜினை பெருசா பாதிக்காம போட்டியாளர்கள் நெருக்கடி கொடுக்கிற இந்த சூழல்ல அவங்களால எப்படி அடைய முடியும்? இது வர்ற காலங்கள்ல நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபின்டெக் குரு யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு நன்றி. இது போன்ற மேலும் வீடியோக்களை நாங்கள் தயாரிக்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் செய்யவும்.